வெல்கம் டு அக்ஷயா பிளாக்ஸ். இன்றைக்கி உள்ள ஃபுல் டே பிளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்தோடனே செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தோசை சாப்பிட்டேன். மாவு சுத்தமாக இல்லை. மாவு பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை. அதனால் ஒரே ஒரு தோசை தான் அம்மா சுட்டு கொடுத்தாங்க. டக்குன்னு பசிச்சுது, பூஸ்ட் எடுத்து சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சண்முகா ஸ்வீட் விலாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா கேக் சாப்பிட போகிறேன். ப்ளைன் கேக் இருங்க எடுத்து காட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளைன் கேக்கு. டேடி எனக்கு பிடிச்சதெல்லாம் வருவாங்க. பூஸ்ட் எனக்கு பிடிக்கும். வாங்கிட்டு வந்தாங்க ஒரு பாட்டில் நிறைய பூஸ்ட்டு. உங்களுக்கு இது மாதிரி பாக்ஸில் இருக்கும். சண்முக விலாஸில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க. நீங்கள் போய் சண்முக விலாஸில் கேளுங்க. ப்ளைன் கேக்குன்னு கேட்டாலே அப்புறங்க மேலே ஒரு மூடி இருக்கும், அது போட்டு இது மாதிரி ஒரு கவரை போட்டு ஃபஸ்ட்டு எப்படி தெரியுமா இருக்கும், எடுத்து காட்டுறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்புறமா நீங்கள் வாங்கிட்டு வந்தப்போ கீழே வச்சுட்டு டேபிள்லையோ இல்லை பிளேட்லேயோ வச்சுட்டு ஸ்பூனாலேயோ இல்லை கத்தியாலேயும் லைன் ஷேப்பாக ஊற்றிக்கலாம். நீங்கள் என்ன ஓகேவா? இல்லை எங்களுக்கு நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம் இறக்கும். அப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு தொண்டை கருப்பு ஏற்பட்டுரும். அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே முழுசாக சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க, தொண்டை வலி ஏற்பட்டுரும். அதனால தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. என்ன ஓகேவா? நானே இவ்வளோ கட் பண்ணி தான் சாப்பிடுவேன். வச்சுக்கோங்க. இது மாதிரி எங்கள் குட்டி ஷேப்பாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆள் எடுத்து போட்டேன். ரொம்ப குட்டியெல்லாம் அழுவிட்டு இது பண்ணிக்கலாம். இவ்வளோ தள்ளி விட்டுக்கலாம். கோழியில் எறும்பு இருந்துச்சுன்னா ஒரு டவலை போட்டு மூடி. சரி, நாங்கள் இப்போதைக்கு இந்த ஷேப்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். இந்த ஷேப்லாம் கட் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். இன்றைக்கே மூஞ்ச கேட்கலன்னு கம்மியாக கேட்டுருந்தீங்க. அசிங்கமாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு வேறு சரியாக சாப்பிடல. டக்குன்னு பால் குடிச்சிட்டு ஒரு சொட்டு பால் குடிச்சிட்டு ஒரே ஒரு தோசை
ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு இந்த கேக் சாப்பிட்றேன். இது உங்களுக்கு டேஸ்ட் இருந்தாலும் மிக்ஸ் இருக்குங்க. Thank you.